ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு கையில் கிடச்சிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஐக்யூவோட நியோ 10R. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சில்வர் கலர் எடிஷன். இது வந்து சில்வர் கலர் எடிஷன் பார்க்குறதுக்கு ஒரு அலுமினியம் பேக் பேனல் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. கிளாஸ் ஃபினிஷான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வெறும் பிளாஸ்டிக் ஃபினிஷ்னா பிளாஸ்டிக் லுக்கு நல்லாவே தெரியும். கையில் எடுக்கக்குள்ள பிளாஸ்டிக் ஃபீல் தான் தெரியும். ஏதோ ப்ரீமியம் ஃபோன் பிடிக்கிற லுக்லாம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்தளவுக்குலாம் ஃபீல் கிடைக்கல. ஒரு நார்மல் ஃபோன் கையில் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு பக்கம் வயரிங் லாக்கர் கீ இருக்குது. அதுக்கப்புறம் பவர் பட்டன் ரெண்டும் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பிளைனாக கொடுத்துருந்தாங்க. பேக்கில் வந்து 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து 2 கேமரா தான், ஒரு ஃப்ளாஷ் தான். இந்த 2 கேமராவில் வச்சு எந்த அளவுக்கு அவுட்புட் வரும்ன்றதை நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாஷ் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஃப்ளாஷாக கொடுத்துருந்தாங்க. பேக்கில் கொடுத்துருந்த ஃப்ளாஷ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. லோ லைட் கண்டிஷனில் அந்த ஃப்ளாஷை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாஷ் மூலியமாக ஃபேஸில் லைட் அடிச்சு நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதுக்காக நான் ஒரு சில டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கேமராவை வச்சு இந்த ஃபோன் வந்து கேமராவுக்கான ஃபோனான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டருக்கு இந்த ஃபோன் எப்படி யூஸ் ஆகுன்றது என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஒரு ஆவரேஜான ஃபோன் தான். கிரியேட்டருக்காக இந்த ஃபோன் கேட்டிங்கன்னா கிரியேட்டருக்காக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் கேமராவுக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்கில் வந்து ஒரு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பேக்கில் வந்து 4K 30 FPS அல்லது 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 4K 60 FPS அல்லது 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். இப்போ வந்து பேக் கேமராவில் இந்த டாகை ஃபோட்டோ பிடிக்கிறேன். இந்த டாகை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக இந்த டாகை நான் ட்ரை பண்ணி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டாக் திரும்பினோடனே இந்த டாக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டாகை ஃபோட்டோ பிடிச்சது அந்த அளவுக்கு வந்து நல்ல லைட் கண்டிஷனாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கிது. மற்றபடி அது வந்து நல்ல லைட் கண்டிஷன் இல்லைன்னா ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு கிளியராக கிடையாது. இதோட சாம்பிள் நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணோன்னே அதை பாருங்கள். அந்த ஃபோட்டோஸ் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஃபோட்டோஸ் வந்து நல்ல கண்டிஷன் லைட் கண்டிஷனில் இருந்தோடனே இந்த டாகோட லுக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஃபோட்டோஸாக விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து கொஞ்சம் வந்து பளிச்சுன்னு தெரிகிறதுக்காக ப்ராசஸிங் பண்ணும்போது பளிச்சுன்னு தெரியுது. ஏன்னா அது பிளாக் கலரில் இருந்தது. அதுக்கப்புறம் பேக்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக சாண்டில் கலரில் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா காமிச்சு இதுதான் சாம்பிள் பிக்சர். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணால் அது எதுலன்னு கேட்டிங்கன்னா பேக் கேமராவில் ஒரு ஜூம் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஜூம் பண்ணி எடுத்தால் எந்த அளவுக்கு வருதுன்றதுக்காக நான் பேக்கில் கேமராவில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பேக் கேமராவில் ஜூம் பண்ணி எடுக்கும்போது அங்கே ஒரு ஆடு இருந்துச்சு. ஆடை நான் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடு வந்து இந்த ஃபோனில் வந்து அதிகபட்சம் 10x ஜூம் கொடுத்துருக்காங்க. 10x ஜூமில் இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஃபோனில் வந்து நான் ஜூம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்படி நான் கட்டாயமாக ஜூமில் தான் ஃபோட்டோ எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2x மேலே போகாதீங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2x மேலே இந்த ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிற அளவுக்கு ஒர்த் கிடையாது அப்படின்றது தான். இந்த ஃபோன் கேமராவுக்கான ஃபோன் கேட்டிங்கன்னா கேமராவுக்கான ஃபோனே கிடையாது. ஏன்னா நல்ல லைட் கண்டிஷன் இருந்தால் ஓரளவுக்கு அந்த 50 MP மெயின் கேமரா எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அந்த 10x ஜூமில் எடுத்த ஃபோட்டோ பிளராக வருன்றதுக்காக 2x ஜூம் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் அந்தளவுக்கு நாய்ஸ் நல்லாவே தெரியுதுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாருக்குமே வந்து நல்ல கேமரா ஃபோன்ஸுன்றவங்களுக்கு ரெக்கார்ட் சஜஷன் பண்ண மாட்டேன். இதுதான் 2x ஜூமில் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் 4K 60 FPS வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ இருக்கிறோம். நேச்சுரல் லைட்டில் அப்படியே ஃபேஸில் மாறுது பாருங்க. கலர் அப்படியே தெரியுது. இப்போது இங்கே டக்குன்னு நம்ம அடுத்த ஃபேஸை காமிக்கக்குள்ள எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. இந்த பக்கம் குவாலிட்டி லைட்டில் வெளிச்சத்தில் இருந்தால் எப்படி இருக்குது அப்படியே நாங்கள் சுற்றி காமிக்கிறோம். 4Kல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. கேமராவில் ஸ்ட்ரகிள் பண்ணுதா இல்லையா? சில இடத்துல நல்லா இருக்கு, சில இடத்துல நல்லா இருக்க மாட்டேங்குது. கேம் டெஸ்ட் பண்ண போகிறோம். இவர் வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேட்டில் கிரவுண்ட் கேம் மொபைலில் அதிகமாக இந்த கேம் ப்ளே பண்ணுவார். அவர்கிட்ட இந்த கேம் விளையாடக்குள்ளே என்னென்ன உங்களுக்கு இருக்குது, இந்த கேம் விளையாடக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சா சொல்லுங்கள். பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். என்னென்ன ஹைலைட்டாக இருக்குது இந்த கேமில், இந்த ஃபோனில் கேம் விளையாடக்குள்ளே எப்படி இருக்குது, இந்த ஃபோனில் ஸ்மூத்தாக இருக்கா, ஹேங்க் ஆகுதா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு? நோ லேகு, ஸ்மூத்தாக தான் இருக்குது. அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம விளையாடும் போது இந்த பிரச்சனையுமே வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எத்தனை வருஷமாக நீங்கள் 5 விளையாடுறீங்க? ஒரு 4 or 5 இயர்ஸ் விளையாடுறீங்க. இந்த மற்ற ஃபோன்லேயும் விளையாண்டுருப்பீங்க. இந்த ஃபோனுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? மற்ற ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் விளையாடுறப்ப ரொம்ப லேக் ஆனது, ஹீட் ஆகிடும். ஒரு 20 minutes 10 minutes விளையாடும்போது ஹீட் ஆகிடும். இந்த ஃபோனில் ½ hour விளையாண்டாலே ரொம்ப ஹீட் ஆகலை. அவ்வளோ. இந்த ஃபோன் வெயிட் எப்படி இருக்குது? கேம் ரொம்ப நேரம் விளையாடக்குள்ள வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ரொம்ப இதுவாக தெரியல. ரொம்ப நேரம் விளையாண்டா அந்த பெயின் அந்த மாதிரி எதுவும் உணர்றீங்களா? அது ரொம்ப நேரம் ஒரு ½ hour அது மாதிரி விளையாண்டா தான் ரொம்ப பெயின்.
ரொம்ப பெயினாக இருக்குமா? ரொம்ப பெயின்லாம் இல்லை, லைட்டாக பெயின் எந்த வராமல் இருக்கும். கை கை அப்படியே இந்த விரல் அப்படியே மரத்து போயிடும். கேம் விளாண்ட இந்த ஃபோனில் எல்லா ஃபோன்லையும் கேம் விளாண்டாலும் உங்களுக்கு மறத்து போயிடும். இந்த ஃபோனில் மட்டும் விளாண்ட எல்லா ஃபோன் சரி அவ்வளோதான். இந்த ஃபோனுக்கு என்னோட ஜெனியூனான ரிவ்யூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த ஃபோனோட பையிங் லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஃபோனை பற்றி, இந்த ஃபோன் கிட்டத்தட்ட 1 month யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட தான் நான் இந்த ஃபோனை பற்றிலாம் நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேறு எந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணுன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.